நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக ஈருலக வாழ்க்கைகள், நோய்க்கு மருந்துகள், வறுமையை துரத்தக்கூடிய வழிவகைகள், கவலையை நீக்கும் நிம்மதிகள் போன்ற பல்வேறு வகையான வாக்கியங்களை சொல்லி வந்தோம். ஜெயினுத்தீன் மலபாரி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே வெள்ளிக்கிழமை மற்றும் பெருமானாருடைய ஸலவாத்துகளுடைய அந்த தொகுதியை எழுதி கொண்டு வரும் பொழுது முற்காலத்திலே நடந்த ஒரு அற்புதமான ஸலவாத்தினால் நடந்த ஒரு சாதனை சம்பவத்தை என்னுடைய ஆசிரியர் பதிவு செய்திருப்பார். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் ஹஜ்ஜிக்கு வந்தார். ஒரு மனிதரை காபத்துல்லாஹ்ல பார்த்தார். அவருடைய ஒவ்வொரு எட்டிலும், அவர் சுத்தக்கூடிய ஒவ்வொரு எட்டிலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை தவிர எந்த துஆவையும் அவர் ஓதல. பொதுவாக நமக்கு இமாம்கள், அறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களையும் ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன ஓதணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு காபத்துல்லாஹ். ஆனா அவர் எதையுமே ஓதல, ஒன்லி எதை மட்டுமே ஓதுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை மட்டும் தான் ஒவ்வொரு எட்டிலையும் ஓதிட்டே இருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஒரு மனிதர், ஒரு வாலிபர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, நீங்க ஏங்க இப்படி ஒவ்வொரு எட்டி இந்த தஸ்பீஹ் எதுவுமே இல்லையா, எவ்வளவு ஓதம் இல்லாம? அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த காலத்தினுடைய ஒரு பிரபலமான பெரிய அறிஞர், ஃபேமஸான அறிஞர், நீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஹஜ்ஜிக்கு போகும்போது பஸ்ரா வழியா, ஈராக்கிலே பஸ்ராங்கிற மாநில வழியாக ஹஜ்ஜிக்கு வந்துட்டு இருக்கும்போது பஸ்ராவில் இருக்கும்போது எங்க வாப்பா திடீர்னு மூத்தாயிட்டார். கொஞ்ச நேரத்துல எங்களுடைய வாப்பாவுடைய முகம் அப்படியே நிறமாற ஆரம்பித்தது, முகமே மாறிட்டு, கழுத முகமா மாறி, சில கிதாபுல பன்றி முகம்னே வந்திருக்கு. அந்த அதிர்ச்சியிலிருந்து எனக்கு மீள முடியாமல் அந்த கவலையிலேயே நான் ஒரு சின்ன உறக்கம், அந்த கவலையில் உறக்கத்திலே பெருமானாரை கனவில் காணுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே அவங்கள நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், நாயகமே, என் தகப்பனாருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம், இதுக்கு சத்தியமா நீங்க விளக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சத்தியமிட்டு பெருமானாரிடத்திலே நான் நினைச்சு அழுத்தமா கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, உன்னுடைய தந்தை வட்டி வாங்கக்கூடியவரா இருந்தார், நல்ல வாங்கணும், வட்டியை வச்சு நிறைய பேர் பெரிய பிசினஸ் பண்றோம், ஏதாவது விஷயத்தை விளக்கணும், முடிவு மோசமா போயிடும், அவருக்கு நல்ல சாவு வராதுங்கிறது நல்ல விளங்கிக்கிறோம். ஆரம்பம் ஒவ்வொன்று இருக்கலாம், அவன் நல்லா தானப்பா இருக்கான் அப்படிங்கிற, அது முக்கியம் இல்லை, அவருடைய முடிவு தான் மாறும். ஆக அவர் வட்டி வாங்குற ஆளா இருந்தாரு. அவர் வட்டி வாங்குறல், வட்டியில் சாப்பிடுறவர் சொல்றாங்க கனவுலே, உலகத்திலும் ஆபத்து தான், மறுமையிலும் ஆபத்து தான் சொல்றாங்க. அவனுக்கு உலகத்திலும் நல்ல முடிவு இருக்காது, மறுமையிலும் நல்ல முடிவு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு அவர் ஒவ்வொரு நைட்டும் ஒரு நல்ல அமல் செய்தார். சில கெட்டவங்க ஏதாவது சில நல்ல பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கு. அவர்கிட்ட இருந்த நல்ல பழக்கம் என்னன்னா, டெய்லி தூங்கும் போது ஒரு 100 தடவை ஒரு தஸ்பீஹ் மணி மேல ஸலவாத் ஓதுகிறார். ஆள் பொழப்பு, தொழில் மோசமான தொழில் தான், ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு நைட்டு டெய்லி தூங்கும் போது ஒரு தஸ்பீஹ் மணி 100 ஸலவாத் ஓதிடுவார். அமலுடைய லிஸ்டுகளை எல்லாம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. சொன்னாங்கல்ல, சனிக்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் எனக்கு என்ன ஃபைல் வரும், என் சமுதாயத்தினுடைய அமல்களுடைய சார்ட் எனக்கு வரும் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இவருடைய சார்ட் வரும் பொழுது வானவர் இவரை பத்தி உள்ள செய்தியை சொல்லும் பொழுது இவருக்கு முடிவு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பத்திரிகையை பார்த்து செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறோமா இல்லையாங்க? அதே மாதிரி அவருடைய நடப்பை தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட நான் அவர் விஷயமா கோரிக்கை வச்சேன், ஆண்டவா அவர் என் மீது ஒரு ஸலவாத்தினால அவர் மீது கருணை காட்டலாம் ஆண்டவான்னு சொன்னேன். அல்லாஹ் என் விஷயத்துல உள்ள பரிந்துரையை அல்லாஹ் என்ன செய்தான், ஜனாதிபதி கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு தூக்கு இல்லையா, கடைசியாக சில நேரத்தில் ஜனாதிபதி கருணை மனு போட்டா உடனே கேன்சல் ஆயிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கருணை மனுனால அல்லாஹ்ட்ட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய நிலைமை மாறியது. கழுதை முகமாக இல்லையா அவர் முகம், நிலவு முகத்தை போல மாறியது. எப்படி மாறியது? ஜனாசா நான் முடிச்சு பார்க்கிறேன், ஜனாசா அடக்கப்பட்டது. அடக்கும் போது ஒரு சத்தம் கேட்டது, ஒரு வானத்துல ஒரு அசரீரி சத்தம். என்ன சத்தம்? அலாமத்துல் இனாயத், ஹப்பத்து வாலிதக்க, உன் தகப்பனை சூழ்ந்து கொண்ட இந்த நல்ல முடிவு, இப்படி ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு காரணம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், இவர் பெருமானார் மீது கொண்ட ஸலவாத்தும் சலாம் தான் கடைசியில இவரை காப்பாற்றி விடுது.
ஒரு ஆபத்திலும் ஒரு காப்பாற்றுதல் நடந்தது காரணமே இவங்க இருந்த ஒரு செலவாத்துங்கிற ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுனாலதான் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. பாலைத்து அப்பு எடுத்த சத்தியம், இனிமேல் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் செலவாத்தை விடக்கூடாது என்று நான் ஒரு சத்தியம் எடுத்தேன். அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அது எந்த நேரத்துல இருந்தாலும் சரி, நம்ம செலவாத்தை விடக்கூடாது. அதனாலதான் நான் எண்ணிட்டையும் செலவாத்திலே நீங்க வெளி பார்க்கிறீர்கள் என்று சொன்னாங்க. இது ஒரு இடத்துல இல்ல, நீங்க பக்கமா கிதாபுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். மூசா நபிகளுடைய வேதத்தை கொண்டு ஈமான் கொண்ட பாதிரியாக இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே கலிமா சொன்ன முஸ்லீமாக மாறியவர் கஅபுல் அஹ்பார் என்ற ஒரு அறிஞர் பாதிரி. கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மூசா நபிக்கு அல்லாஹ் ஒரு தகவல் கொடுத்தான். என்ன தகவல்? மறுமை நாளிலே உங்களுக்கு தாகத்திலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமா, அப்படி ஒரு பிரியம் உங்களுக்கு இருக்கா என்று மூசா நபியை பார்த்து கேட்டான். ஆம் இறைவா. இலாஹி ஆம், இலாஹி நாம், எனக்கு மறுமையினுடைய தாகத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு மெசேஜ், சலாத், என் நபியின் மீது செலவாத்தை அதிகப்படுத்துங்கள், உங்களுக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய தாகம் ஏற்படாது என்று அல்லாஹ் சொன்னான் என்று கஅபுல் அஹ்பார் எல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, ஸைனுல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் அதாவது சுன்னத் வல் ஜமாத், நபி வழி தோழர்கள், நபியின் வழிமுறையை சார்ந்தவர்கள். பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. இஸ்லாமிய கட்சிக்கு என்ன கொள்கை? அல்லாஹ்வுடைய கட்சின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹிஸ்புல்லா, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்சிங்கிறான். அல்லாஹ்வுடைய கட்சி என்னைக்குமே ஜெயிக்குங்கிறான். அல்லாஹ்வுடைய கட்சி இன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்னைக்காவது தோத்தாக்கலங்க? ரசூலுல்லாஹ் போருடைய ராஜதந்திரமா இன்னைக்கு பாருங்க, அமெரிக்காக்காரன் ஈரான் அடிச்சு அடியில அரண்டு போய் உட்கார்ந்துருக்கான். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பயப்பட்டதே கிடையாது. ஆயுதமே இல்லாம வெற்றி கொடுத்து பெற்றார்கள். இன்னா ஃபத்தஹனா லக ஃபத்ஹன் முபீனா, நாயகமே நீங்கள் வெற்றியின் திலகம், உங்களுக்கு மகத்தான மக்கமா நகர் வெற்றியை தந்தோம். எந்த ஊர்ல இருந்து பயந்து ஓடினீர்களோ அந்த ஊருக்கே முடிசூடா மன்னராக உங்களை ஆக்கினோம். குர்ஆன் சொல்லல உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஆயுதத்தை வைங்க ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க. ஆயுதமே இல்லாமல் ஜெயித்த ஒரு வெற்றி மக்கமா நகர் வெற்றி. இஸ்லாமிய வரலாறு பாருங்க. அந்த நபியினுடைய வழிமுறைக்கு அடையாளம் சொல்வார்கள். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அடையாளம் வாயிலே எதை அசை போடுவார்கள். சுன்னத் வல் ஜமாத் கொள்கைவாதிகள் ஸலவாத்திலேயே அசை போட்டுட்டே இருப்பாங்க. நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய நேசர்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன அடையாளம் என்னன்னா ஸலவாத் ஒதுக்கிட்டே இருப்பாங்க. தஸ்பீஹ் யாரா பிடிக்காம பாருங்க, அவன் யாரை சார்ந்தவனா இல்ல, நம்மளே பிரிச்சிடலாம். இன்னைக்கு எந்த தஸ்பீஹ் வச்சு ஓதக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் மட்டும் தான் ஸலவாத், நம்ம மட்டும் தான் ஓதுவோம். நல்ல விளங்குங்க. மஹமூத் அல் கஸ்னவி இந்தியாவுக்கு 18 முறை படையெடுத்தவர். கஸ்னி முகமது மஹமூத் அல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சுபு தொழுதுட்டா 1 லட்சம் ஸலவாத் ஓதிக்கிட்டு தான் மக்களுடைய குறை தீர்க்கவே வருவாங்க. அதனால இவங்க 1 லட்சம் ஸலவாத் ஓதுறதுனால லுகர் வரைக்கும் உட்கார்ந்துருவாங்க. லுகருக்கு மேல இவங்க மக்களுடைய குறை தீர்க்க வரும்போது கூட்ட கியூல நிக்க ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொன்னாங்க, ஏன் மக்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க ஏன் உங்களுக்காக நீங்க ஒரு ஆட்டுடைய ராஜான்னு சொன்னா எவ்வளவு பேர் உங்க பிரச்சனையை கீழே கேட்க வருவான். நீங்க காலையில வந்தா தானே எல்லாருக்கும் பிரச்சனை. நீங்க வாட்டில பள்ளியாளர் ஓய்ட்டே இருந்தா லுகர் வரைக்கும். அப்ப அவங்க சொன்னாங்களாம், நாயகமே நான் உங்க மேல 1 லட்சம் ஸலவாத் ஓதுறேன். 1 லட்சம் நன்மை உனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஸலவாத் ஒன்று சொல்றேன். அது 1 நிமிஷத்திலேயே ஓதி முடிச்சிடலாம். அந்த 1 நிமிஷத்திலேயே எந்த நன்மை கிடைச்சிடும்? நீங்க லுகர் வரைக்கும் உட்காந்து சுபுக்கு ஓய்த்திருக்கீங்களா 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் ஸலவாத்தை வெறும் 5 நிமிஷம் 6 நிமிஷத்துல ஓத வேண்டிய ஓய்த்தரன்னு சொல்லி அந்த ஸலவாத்தை பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள். அதுக்கு தான் நீங்க ஸலவாத்துடைய தொகுப்புல அதுக்கு பேர் லக்கி ஸலவாத்துன்னு எழுதியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? லட்ச ஸலவாத்து, லக்கி ஸலவாத்துன்னு எழுதியிருப்பாங்க. பாருங்க, அந்த ஸலவாத்துடைய தொகுப்பு பாருங்க, கரெக்டா காட்டியிருப்பாங்க அந்த ஸலவாத்து என்னங்கிறத. அதுக்கு பிறகு கனவுல பார்த்தாங்களாம், மஹமூத் அல் கஸ்னவி ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம், என்னத்தை ஓதுனீங்க நீங்க? உங்களுடைய ஓதலுடைய நன்மையை குறிப்பிடுவதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்களே, நீங்க எதை ஓதுனீங்க? நாயகமே நீங்க தானே சொல்லி தந்தீங்க அந்த ஸலவாத்தை. 1 லட்சம் எதை ஓதுறத 1 நிமிஷத்துக்கு ஓத வேண்டியது, நீங்க நேரத்தை ஷார்ட் ஆக்கியெல்லாம் மக்கள் பிரச்சனையை சீக்கிரம் தீர்த்தெல்லாம் சொன்னீங்களே, அதுதான் ஓதுனேன். அப்ப எவ்வளவு நேரம் அமல் செய்யறங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு தரமான அமல் செய்யறோங்கிறது தான் முக்கியம். ரொம்ப நேரம் தூங்குறதுக்கு முக்கியம் இல்லைங்க. பாருங்க, ஒரே ஒரு நைட்டு தான் லைலத்துல் கத்ர். அந்த ஒரு நைட் நமக்கு கிடைச்சாலே ஆயுள் முழுதும் அந்த ஒரு நைட் அல்ல நமக்கு நசீபாக்குனாலே நம்ம 1000 வருஷம் வாழ்ந்த ஆள்களோடு நம்ம போட்டி போட்டு சொல்லுறதுக்கு போயிருமா இல்லையா? நம்ம வாழ்நாளில் ஒரு நைட்டு கிடைச்சா போதும் லைலத்துல் கத்ருங்கிறது.
அருமையானவர்களே, இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய செய்திகள் சொல்லிக்கிட்டே போலாம். மன்சூர் இப்னு உம்மார், பகதாதில் வாழ்ந்த மன்சூர் இப்னு உம்மார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வபாத்தான பிறகு கனவுல சில பேர் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்ன செய்தான், என்னிடத்திலே கேட்டான், நீங்கள் என்ன செய்தீர்கள் ஆண்டவா? என்னுடைய பணியே உன்னை திக்ரி செய்ய வைக்கதான் நான் முயற்சி பண்ணேன். ஆனா உன்னுடைய சிந்தனையில உன்னுடைய திக்ரை எல்லாரையும் சொல்ல வைக்கிறதுக்காகவே என்னுடைய ஞான பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்டேன். என்னுடைய பயானுடைய எடுத்துக்கிட்டா 3 பகுதியா இருக்கு. ஒரு பகுதி உன்னை பற்றி புகழ்ச்சியாயிருக்கு. நான் 1 மணி நேரம் பயான் பண்றேன்னா என்னுடைய பயானினுடைய ஒரு 20 நிமிஷம் இதை பத்தியா இருக்கும், உன்னை பற்றி புகழாயிருக்கும். 3ல ஒரு பகுதி, 1 மணி நேரம் 60 நிமிஷம் தானுங்க. 3ல ஒரு பகுதி ஒரு 20 நிமிஷம் ஒரு நபியின் மீது செலவாத்தாயிருக்கு. 3ல ஒரு பகுதி மக்களுக்கு உபதேசமாயிருக்கு, மக்களுடைய பிரச்சனையை பற்றி. ஆக நான் என்னுடைய சமூக சேவையை அல்லாஹ்வுக்கு புகழ்வேன் பேச்சிலே 20 நிமிஷம், 3ல ஒரு பகுதி ரசூலை புகழ்வேன், 3ல ஒரு பகுதி மக்களுடைய நலனை பற்றி பேசுவேன் என்று அல்லாஹ்ட்ட சொன்னேன். அல்லாஹ் சொன்னான், ஸ்டேஜ் போடுங்கள் இவருக்கு, இவருக்கு மக்கள் முன்னிலையிலே என்னை புகழ்ந்த இவருக்கு, மக்கள் முன்னிலையிலே ஏன்னா மக்களினுடைய நலனை பற்றி பேசி இவருக்கு, மக்களின் முன்னிலையிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை புகழ்ந்த இவருக்கு என் மலக்குகள் முன்னிலையிலே ஸ்டேஜ் போடுங்கள். யாருக்கு முன்னிலையில? மலக்குகள் முன்னிலே. பூமியிலே பேசிய இவருக்கு வானத்திலே அரங்கம் அமைங்கள், இந்த அரங்கத்திலே உயர்ந்த சேறுகளை போடுங்கள். ஆடியன்ஸ் மக்கள் அல்ல, உலகத்திலே சிறந்த படைப்பான அல்லாவின் ராஜாங்கத்தையே தூக்கி நின்று அல்லாவை தஸ்பீஹ் செய்றாங்களே அந்த வானவர்கள் தான் அங்கே ஆடியன்ஸ். ஸலவாத் ஓதுவர்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ மரியாதைகள் வழங்கப்படுகிறது என்பதை இங்கே பதிவு செய்ய வேண்டும். அருமையானவர்களே, ஸலவாத்தில் ஒரு ஸலவாத் இருக்குங்க, வெறும் 4 வார்த்தை தான் அதில் இருக்கு. எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 வார்த்தை, ஒரு வரி கூட இருக்காது. அல்லாஹும்ம சல்லி அலன் நபியில் உம்மி முஹம்மத், இவ்வளோ தானங்க இருக்கு. பெரிய கஷ்டமாங்க இது, இது ரொம்ப சொல்றது பெரிய கஷ்டமா. இது ஒரு வரி கூட இல்லை. இந்த ஸலவாத்துடைய சிறப்பை பற்றி எழுதியிருப்பாங்க. ஒரு பெரிய அறிஞர் ஹல்லாத் இப்னு கசீர்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க சக்ராத் ஹால் ரூஹு பிரிய போகுது. இந்த சமயத்தில் அவங்க தலைமாட்டுக்குள்ள ஒரு பேப்பர் வந்து விழுந்தது. அந்த பேப்பரில் என்ன எழுதிருச்சுன்னு சொன்னால், ஹாதிஹி பராத்து மினன்னார் லி ஹல்லாத் இப்னு கசீர் இப்னு சலீம். இது சன்னாப் கசீர் அப்படி என்பவருடைய மகனார் ஹல்லாத் என்பவருக்கு அல்லாவின் புறத்திலிருந்து நரக விடுதலை பத்திரம். அந்த குடும்பத்திட்ட கேட்கப்பட்டது, இவருடைய அமல் என்ன? இப்படி ஒரு நரக விடுதலைங்கிறது மக்கள் முன்னிலையிலேயே இந்த சீட்டு வந்து விழுத, இப்படி என்ன அமல் செய்தாரு? வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் 1000 முறை இந்த ஸலவாத்தை ஓதுவார். நான் சொன்னேன்லங்க, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் இந்த ஸலவாத்தை ஓதுவார். அல்லாஹும்ம சல்லி அலன் நபியில் உம்மியி முஹம்மத். பாருங்க எப்படி 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து நம்முடைய பேக்ரவுண்டை நம்முடைய சேஃப்டிக் பண்ணுற மாதிரி மறுமை வாழ்க்கையை சேஃப்டிக் பண்ண வேண்டாம், மன்னரை வாழ்க்கையை சேஃப்டிக் பண்ண வேண்டாம். நமக்கு சொர்க்கத்தில் இதான். இங்கே போனால் சில பேர் நாங்கள் சிங்கப்பூர் போனால் இங்கே ஹோட்டல் எங்கே ஒரு பில்டிங் இருக்குது, ஹாங்காங் போனால் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி நான் சொர்க்கத்துக்கு போனால் இந்த பங்களாவில் தங்குவேன் அப்படி சொல்கிற மாதிரி நம்ம சேஃப்டிக் பண்ணணுமா இல்லையா? நான் கபூரில் போனால் அது இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு பங்களா இருக்குது. அதுதாங்க இந்த இபாதத்துகள், அதுதாங்க இந்த ஸலவாத்துகள் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இதே ஹல்லாத் இப்னு கசீர் இருக்காங்களே, இவங்க உம்மா, இவங்களுடைய உம்மா ஒரு சமயம் இவங்கள்ட்ட சொன்னாங்க, மகனே எங்கள் வாப்பா முகம்மதுன்னு, அதாவது இவருடைய அப்பா தானே உங்கள் அப்பா, என்னுடைய வாப்பாவுடைய அப்பா முகம்மது இருக்காங்களே, அவங்க ஒரு சமயம் சொன்னாங்க என்னை பார்த்து, மகளே நான் இறந்து விட்டால் என்னை நீங்கள் ஜனாசா குளிப்பாட்டும் பொழுது, குளிப்பாட்டி முடித்த பிறகு கபன் துணியை துரி சுத்தும் பொழுது, அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு பேப்பர் விடும், பச்சை பேப்பர். அந்த பச்சை பேப்பர்ல என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? இது முஹம்மது என்பவருக்கு. எந்த முஹம்மது? கட்டதின்படி வணக்கம் செய்கிறாரே, ஆக படித்ததின்படி அமல் செய்யக்கூடிய முஹம்மது என்பவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இது ஒரு நரக விடுதலை பேப்பர் என்று போடப்படும் விழும். அந்த பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டுறாதீங்க, அதோடு அது உடம்புல வச்சு சுத்திருங்க அப்படின்னு வாப்பா சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. அந்த பேப்பரை அவருடைய நெஞ்சு பகுதியில வச்சு நாங்க என்ன செய்தோம்? துணியை சுத்தணும். அந்த பேப்பரை எல்லாரும் படிச்சு பார்த்தாங்க, வித்தியாசமா இருந்தது. நல்லா பாருங்க, இந்த பேப்பர் இருக்குங்களா, இந்த பேப்பர்ல வந்து இப்படி பார்த்தா வெளியில இருக்கு, இது உள்ளேயும் இருக்கு. இந்த பேப்பர் உள்ள பாருங்க, உள்ளேயும் எழுத்து தெரியும். வெளிரங்கத்திலையும் ஒரு பேப்பர்ல பாருங்க, இப்படி பாக்குறோம்லங்க,
உள்ளேயும் தெரியும் வெளியேயும் தெரியும். ஆனா வெளியே தெரியுதை படிக்கலாம், உள்ளது தலைகீழ தெரியும். பார்த்திருக்கீங்களா? பேப்பர்ல உள்ள எடுத்து தலைகீழ தெரியும், படிக்க முடியாது. அது எப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் எழுதி ஒரு பக்கம் பிளேனா விடுங்க, உங்களுக்கு தெரியும். இந்த பிளேனா உள்ள பக்கத்தை எப்படி பாருங்க, ஒரு பக்கத்தோட எழுத்து தலைகீழ அங்க தெரியும். தெரியுமா என்னங்க? அது படிக்க முடியாது. அது இந்தி எடுத்து உருது எடுத்து மாதிரி தெரியும். அதே எப்படிங்க? கரெக்டா இருக்கும். ஆனா அந்த பேப்பர் எப்படிச்சுன்னா இப்படி பிரட்டினாலும் வெளியேயும் படிக்க முடியுது, உள்ளேயும் படிக்க முடியுது. அப்படி ஒரு வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் கேட்டோம் இவருடைய அமல் தான் என்ன என்று. இவர்கள் அதிகமான திக்ர்கள் செய்வார்கள், அதிகமான செலவாத்துகள். இந்த ரெண்டு அமல் தான். இந்த ஹல்லாத் இப்னு கசீர் அவர்களுடைய உம்மா சொன்னாங்க, எங்க வாப்பாட்டு இருந்த ஒரே ஒரு பழக்கம் இது மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் மக்களுடைய நிற்கக்கூடிய வீதியில ரோட்ல நின்றுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தார், ஒரு கிராமவாசி வந்து ரசூல்லாட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சலாம் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவை நலம் விசாரித்தார். நலம் விசாரித்த பிறகு அந்த ஒட்டகம், அவர் கூட்டு வந்த ஒட்டகம் சத்தம் போட ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மனிதன், அந்த ஊரினுடைய காவலாளி இருப்பால குறுக்கா, அந்த ஊரினுடைய காவலாளி இருக்கானே ஓடியே வந்தான். யா ரசூலல்லாஹ் இதோ வந்து நிற்கிறாரே இந்த மனிதர், இந்த ஒட்டகம் இவருக்குரியதல்ல, இவரு ஒரு திருடன், இவர் ஒரு ஒட்டக திருடன், இந்த ஒட்டகத்தால் திருடப்பட்ட இந்த ஒட்டகத்தை இவர் திருடிட்டாருன்னு சொல்லி புகார் வேற அந்த ஆள் கொடுக்குறாரு. அப்பொழுதும் அந்த ஒட்டகம் கத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரியாதையா ஓடிரு, நீ பேசுறது பேச்சு சுத்தமான பேச்சு இல்லை, அவர் திருடரும் அல்ல, இந்த ஒட்டகம் அவருக்குள்ளது, நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவரை சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் இந்த மனிதத்தை கேட்டாங்க, ஏப்பா இந்த ஒட்டகம் கத்தியது என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த ஒட்டகத்துக்கு ஓனரே இவர் தான், இந்த ஒட்டகம் என்ன அவர் திருடலன்னு சொல்லி அந்த ஒட்டகம் பேசுதுப்பா, நீ என்னப்பா அங்கே வரும்போது ஓதிட்டு வந்த அப்படின்னு கேட்டான். உடனே அந்த சாபி சொன்னார், யார் சொல்லலாம், உங்க பேர்ல ஒரு செலவாத்து ஒன்று ஓதனேன், அல்லாஹும்ம சல்லி ஹத்தா லா தபுக்கா சலாத்து ஓ சல்லிம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யபுக்கா சலாமன் வர்ஹம் அலா முஹம்மதின் ஹத்தா லா யபுக்கா ரஹமத்துன் ஒபாரிக் அலா முஹம்மதின் ஹத்தா லா யபுக்கா பரக்கத். இப்படி ஒரு செலவாத் தபரானி இமாம் தன்னுடைய ஹதீஸ் கிதாப்ல இந்த சம்பவத்தை கொண்டு வர்றாங்க. இந்த செலவாத்தை நீ ஓத போய்தான் வானவர்களே மதீனாவின் வீதிகளில் மலக்குகள் கூட்டத்தை பார்க்கிறேன், உனக்கு திருட்டு பட்டம் கெட்டி உன்னை கையை வெட்டிடக்கூடாது என்பதற்காக மலக்குமார்களே போராட்டில் குதித்து விட்டார்கள். நீ ஓதின செலவாத்தினால் மலக்குமார்களே உன்னை காப்பாற்றி விட்டார்கள். இன்னைக்கு பேருக்கு பாருங்க, பொய் கேஸ் போட்டு நிறைய பேர் காசை கொடுத்து வக்கீல பார்த்து ஏமாத்தி கேஸ் அடிச்சு பத்திரத்தை பிடிக்கிட்டு போயிடறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய செலவாத் நம்மை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறத நமக்கு மக்களே கூட்டம் சேரத்தும் மலக்குமார்கள் கூட்டத்தை சேர்க்க வைக்கும் என்பது இந்த இடத்துல நாம் பதிவு செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இப்படி நாம ஒரு செய்தி ரெண்டு செய்தி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, அதே சொல்லி முடிக்கிறேன். நாளைக்கு கியாமத்து நாளையிலே ரசூலுல்லாஹ் பின்னால நடக்கிற செய்தியை சொல்றாங்க. சுபுக்கி இமாம் தன்னுடைய வரலாறுல எழுதுறாங்க, நாளைக்கு கியாமத்து நாளையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய பேரத்த மரத்தை போல உயர, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 90 அடி இருப்பாங்க, நம்மளாம் வெறும் 4.5 அடி 5 அடி தானங்க இருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்க? பணமுறை அளவுக்கு இருப்பாங்க, அவ்வளவு பெரிய உயரமான. நமக்கு ஆரம்ப காலத்துல எல்லாம் அப்படிதாங்க இருந்தாங்க. கடைசியில் ஒவ்வொரு ஆளா குறைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு காலமா போய் குறைஞ்சி கடைசியில இப்படி 4 அடி நினைக்கிது. கடைசியில பின்னால போய் ரொம்ப ஒரு அரை ஜான்லாம் வந்துருவோம் பின்னால. எங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு பெரிய ஒரு பேரச்ச மரத்தை போல உயரமா இருக்கும் பொழுது கீழே நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என் உம்மத்துல ஒரு ஆளை இழுத்து செல்லப்படும் நரகத்துக்கு. உடனே நான் சொல்லுவேன், கத்துவேன். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுவாங்க, சத்தம் போடுவாங்க, அஹமது அஹமது. ரசூலுல்லாஹ்வுக்கு அஹமதுன்னு ஒரு பேர். அஹமது பாருங்கள், உங்க உம்மத்துல ஒரு ஆள் இழுத்துட்டு போறாங்க நரகத்துக்கு, காப்பாத்துங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வேட்டி நல்ல ஸ்ட்ராங்கா கட்டிக்கிட்டு, கொஞ்சம் பலமா கட்டணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடுங்க சொன்னா, வேஸ்ட் நல்ல இடுப்புல கட்டிக்கிட்டு ஓடுவேன். ஓடிக்கிட்டு நில்லுங்க நில்லுங்க, எங்க விடு போறீங்க? உம்மத்துல ஒரு ஆள் எங்க விடு பாப்பா? அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கல்லெஞ்சக்கார மலக்குகார்கள், நாங்கள்லாம் கரட முரட மலக்குமார்கள், பேசுறது அல்லாட்ட பேசிக்கிங்க, எங்கள்கிட்ட பேசுறது பிரயோஜனம் கிடையாதுன்னு அந்த வானவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அல்லாட்ட சொல்லுவோம், ஆண்டவா நீ என்ன சொல்லியிருக்க? குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கிற, இந்த மறுமை பெருமானாரை கேவலப்படுத்தாத நாள் மறுமை நாள். யாருக்கு கேவலம் ஏற்படாது? ரசூலுல்லாஹ்வுக்கு கேவலம் ஏற்படாது. என் உம்மத்துல ஒரு ஆளை கொண்டு போய் நரகத்துல போடுறேன்னா அது எனக்குல அசிங்காது. நீ மறுமையில உங்களுக்கு கேவலம் ஏற்படாதுன்னு குர்ஆன்ல சொல்லியிருக்கிற, என் உம்மத்துல ஒரு ஆளை இழுத்துட்டு போறியா ஆண்டவா என்று அல்லாஹ்ட்ட என்ன அவங்க சொல்லுவாங்க, என் தாடையிலே கை வைத்துக் கொண்டு அப்படியே என்ன செய்யலாம் அடுத்து அப்படின்னு யோசிச்சுட்டு அல்லாஹ்ட்ட பேசுவேன். உடனே அல்லாஹ் சொல்வான், நீதிமன்றத்துக்கு திரும்ப அழைத்து சென்று இவருடைய விசாரணை மறுபரிசீலனை பண்ணுங்கள்,
உடைய அமல்களை மறுபரிசீலனை பண்ணுங்க என்று இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான். அப்பொழுது நான் பக்கத்தில் இருந்து எடுப்பில் இருந்து சில துண்டு சீட்டுகளை நான் போடுவேன். அப்பொழுது அவருடைய நன்மை வீட்டு பயங்கரமா ஏறிவிடும். அப்பொழுது அலவன்ஸ் வரும். சீதேவி அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லப்படும். இந்த நிலைமையை பார்த்துட்டு இருக்க அவர் பார்ப்பாரு, என்னடா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்தாங்க, இடுப்புல இருந்து ஏதோ தூக்கி போட்டாங்க, திடீர்னு சொர்க்கவாசி அலவன்ஸ் வந்துச்சு, காப்பாற்றி விட்டது யாரு அப்படின்னு என்ன நீ வந்து ஒரு ஆள் பிடிப்பார், நீங்க யாரு எனக்கு தெரியல, ஆனா ஹபீபுக்கு முகமது, நான் தான் உன்னுடைய நபி முகமது, நீ நான் இடுப்புல இருந்து போட்டேன்னு என்ன தெரியுமா, நீ ஓதுன செலவாத்துகள், அதுதான் நான் அவனை போட்டு காப்பாத்துறேன் என்று நான் சொல்லுவேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து நபி அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஆனாலும் இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு, என்னைக்கே ஒரு நாள் மரணம் இருக்குது. ஆனால் மறுமையிலும் மண்ணறையிலும் மகான் பெருமானாருடைய அந்த மனமான இந்த செலவாத்தை நம்மை காப்பாற்றும், இந்த உலகத்திலும் காப்பாற்றும், மறுமையிலும் காப்பாற்றும், மண்ணறையிலும் காப்பாற்றும், அல்லாஹ்வுடைய முன்னிலையிலும் பேச்சுவார்த்தை நடத்தும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த செலவாத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாவது, ரொம்ப சடைவாகிறதை விட இந்த மாதிரி ஒரு 4 வாரத்தை 5 வாரத்தில் இருக்கக்கூடியத 1000 முறை ஓத இவ்வளவு பெரிய போனஸ் நன்மை பெறக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.